ஓம் விக்னேஸ்வர போற்றி, ஓம் நவகரநர்களை போற்றி. சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 5ஆம் இடம், பஞ்சமஸ்தானம், மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம். ராசிநாதன் சூரிய பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல பயிற்சியாக இருக்கிறாரு. விருச்சிகத்தில் ஸ்தான பலம் பெற்று குரு பார்வையில் இருக்கிறாரு. அருமையான அமைப்பு. உங்களுக்கு கண்டகச்சனி அடுத்த அஷ்டமச்சனி ஒரு பக்கம் இருந்தாலுமே மற்ற கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு. புத ஆதித்ய யோகம், புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது சூரிய நாராயண யோகம். அதுபோல் 2 கிரகங்களும் குரு பார்வையில் இருக்கிறாங்க. வக்கர குருவாக இருந்தாலுமே குரு ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் வக்கரமாக இருக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10ஆம் இடத்துல வக்கரமாகிறது நல்லது தான். ஏன்னா ஒரு கேந்திரத்தில் ஒரு சுபகிரகம் வக்கரம் அடையலாம். 9ஆம் இடத்தை நோக்கி தானே போகிறாரு. நல்ல அமைப்பு தான். ஸோ வக்கர குரு பார்வையில் சூரியனும் புதனும் வருது நல்ல அமைப்பு தான். சூரியனை குரு பார்க்குறது சிவராஜ யோகம். ஸோ ஒரு 3 விதமான யோகங்கள், முத்தான 3 விதமான யோகங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்லா இருக்குது. சிம்ம ராசிக்கு ஒரு பக்கம் பேலன்ஸ் ஆகுது. நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், சனி பகவான் பயிற்சியை நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்பேன். சனி பகவான் வக்கர கதியிலிருந்து நேர்கதியில் பயணிக்கிறது நல்ல விசேஷம் அல்ல. இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அந்த தாக்கம் குறையும். சரியா? மலையில் போகிறவங்களுக்கு ஒரு கொடையை கொடுத்த மாதிரி, வெறுந்தரையில் போகிறவனுக்கு காலில் ஒரு செருப்பு போட்டு நடக்கிற மாதிரி ஒரு உதவியாக இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அருமையான அமைப்பாக இருக்குது. அடுத்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா 12ஆம் இடத்துல இருக்க செவ்வாயை பார்ப்பார். சிறப்பாக இருக்கும். விரையும் வெகுவாக குறையும். ஸோ இந்த கார்த்திகை மாதம் பலன்களை பார்த்தோம்னா கார்த்திகை மாதம் நல்லா இருக்குதுங்க. ஓரளவு பனி சுமை குறையும். டென்ஷன்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. அதான் முக்கியம். டென்ஷன், அலைச்சல், பிரயாணம், இப்படி நிறைய ஒரு இருந்துச்சு. உங்களை சுற்றி பின்னி பிணைக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க. இருந்த போதிலும் சனி பகவான் நேர்கதியில் பயணிக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரியா? அந்த அழுத்தம் இருக்க தான் செய்யும். ராசிக்கு 6, 7 கூடியவன் அஷ்டமச்சனியாக போய் நோக்கி போகிறதுனால இணக்கம் இல்லாமல் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நெருடல் இருக்கும், ஒரு சுணக்கம் இருக்கும். சொந்த பந்த விஷயத்தில் ஒரு இணக்கம் இருக்கும். சொந்த பந்த விஷயத்தில் அந்தளவு ஒட்ட மாட்டீங்க, விட்டு கொடுத்து போக மாட்டீங்க, விலகியே இருப்பீங்க. நண்பர் விஷயத்துலேயும் சரி அந்தளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்காது, ஒரு பரஸ்பர ஒற்றுமை இருக்காது. இதெல்லாம் சனி பகவான் செய்வார். கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, இன்வெஸ்ட்மெண்ட்டு இதுலேயும் சில சர்க்கிள்கள் இருக்கும். ஸோ அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோகத்து போகிறவங்களும் கவனமாக இருங்க. குறிப்பாக அரசு உத்தியோகம் பண்ணுறவங்க, அரசில் கடநிலை ஊழியர்கள், கார்ப்பரேஷன், பஞ்சாயத்து போர்டு, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ், ஊராட்சி ஒன்றியம், அப்புறம் தெரு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இப்படி இந்த வேலையில் இருக்கிறவங்க இதெல்லாம் மேக்ஸிமம் கார்ப்பரேஷன் லிமிட்டில் வர வேலைகளாக தான் இருக்கும். அந்த வேலையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசு வேலையில் இருந்தாலும் சரி கவனமாக இருக்கணும். அதுபோக தனியார் வேலையில் மக்கள் நல்ல பணியில் இருக்கிறவங்க, தனியார் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும். தனியார் சம்மந்தப்பட்ட வேலையில் கூலி வேலைக்கு போகிறவங்க கவனமாக இருக்கணும். தினக்கூலிக்கு வேலைக்கு போகிறவங்க, கட்டட சம்மந்தப்பட்ட வேலைக்கு போகிறவங்க, விவசாயம் பார்க்க போகிறவங்கலாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் நல்ல நிலைமையில் இல்லை. அவர் 7ஆம் இடத்துலேருந்து நேர்கதியில் பயணிக்கிறாரு. 15/11/2024 பிரயாணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அவர் நேராக 8ஆம் இடத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. இருந்த போதிலும் சதயம் 4ஆம்னு சுபவருக்கு எடுத்திருக்கிறாரு. பரவலாமல் இருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு ஓரளவு காசு கிடைக்கும். காசு போன பிரச்சனை எதுவும் இருக்காது. மற்ற காரியங்களில் சில தடங்கள் இருக்கும். எரிச்சல்கள், டென்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுபவருக்கு எடுத்திருக்கிறாரு. டிசம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். ஓகே. இப்போ 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. சூரியன் சிவராஜ யோகத்தில் இருக்கிறாரு. அருமையான அமைப்பு தான். ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வீடு கொடுத்த கிரகத்துக்கு கோணத்தில் இருக்கிறாரு. ஸோ அதனால் ஒரு நல்ல விதமாக தான் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும். அரசாங்க விஷயங்கள் நல்லபடியாக முடியும். ஒரு வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுபோக பெற்றோர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. பெற்றோருக்கு சில பாதிப்புகள்லாம் வரலாம். சரியா? தாய் தகப்பன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. அது மாதிரி மற்றவங்களுடைய ஆதரவில் இருக்கிறவங்க, சிம்ம ராசியில் பிறருடைய ஆதரவில் இருக்கிறவங்க, பிறருடைய கண்காணிப்பில் இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிதானமாக இருக்கணும். நிதானமாக இருந்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தூரதேச பயணங்கள் நல்லாயிருக்கும். வெளிநாடு, வெளிமாநிலத்துக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அது சம்மந்தப்பட்ட தொழில்கள், வியாபாரங்கள் மிக சிறப்பை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். ஆள் கொஞ்சம் தற்பெருமையாக இருப்பீங்க. தனக்கு தான் தெரியும், தான் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும்னு நினைப்பீங்க. அதில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? வியாபார பெருங்குடி மக்களுக்கு எந்த வியாபாரம் பார்த்தாலும் சரி நல்லாயிருக்கும். ஏன்னா புதனும் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடம் பார்க்கறதுனால வியாபாரம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வியாபாரத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. சரியா? நல்ல ஒரு பல விதமான நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. பன்முகத்தன்மை இருக்கும். அதனால் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும்.
அதுபோக புதனும் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. வக்கரமானாலுமே வக்கர குரு பார்வையில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான். புத்தி சாதுரியம் இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். புத்தி உள்ள பிள்ளை கெட்டு போவதில்லைன்னு சொன்ன மாதிரி சிம்மராசியில் இப்போ வந்து புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. இந்த கார்த்திகை மாதம் வந்து அதுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்து சுக்கிரனும் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடத்துக்கு போகிறது நல்லது தான் ஒரு வைக்கு, சரியா? கோச்சாரத்தில் சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறது காரிய விக்கணம் தான். காரியத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். ராசிக்கு 3 10 குடைவன் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால தொழில் ரீதியாக சில அலைச்சல் இருக்க தான் செய்யும். இருந்த போதிலும் தொழில்காரகன் சூரியன் வந்து ராசியில் 4ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறனால தொழில் கட்டுப்பாடோடு தான் இருக்கும். இருந்த போதிலும் தொழில் ரீதியாக சில அலைச்சல்கள் சந்தித்து தான் ஆவீங்க, அதில் தவிர்க்க முடியாது. சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போய் செவ்வாய் பார்ப்பார், அது பெரிய சிறப்பு உங்களுக்கு, சரியா? உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி 4 9 குடைவனை பார்க்குறது வந்து நல்ல அமைப்பு, சரியா? தாய் தந்தை விஷயத்தில் சில பிரச்சனைகள்லாம் குறையும். வருகிற 29ஆம் தேதிக்கு மேலே தாய் தப்பன் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வண்டி வாகன யோகம் இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்பு, ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க, ஆயில் அண்ட் கேஸ் வேலை பார்க்குறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஏன்னா 4ஆம் மடங்கு வந்து பிராணிகளை குறிக்கும், வீடு மனைகளை குறிக்கும், நிலத்தை குறிக்கும். நில வேலை பார்க்குறவங்க, புரோக்கர் வேலை பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும். சுக்கிரன் செவ்வாய் தங்களுக்குள்ளே பார்த்துக்கிறது வந்து பிருகுமங்கல யோகம் வந்து உங்களுக்கு 29ஆம் தேதிக்கு மேலே நடக்கும். ஸோ 4 விதமான யோகங்கள் வந்து ராசிக்கு நல்ல நிலைமையில் இருக்குது. செவ்வாய் வலுப்படுவார். செவ்வாய் வந்து வலுப்படுறதுனாலே உங்களுக்கு 4 9ஆம் இடம் வலுப்படும். சுகஸ்தானமும் பாக்கியஸ்தானம் வலுப்படுறதுனால நல்லா இருப்பீங்க, சரியா? எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தாங்குகிற சக்தியை செவ்வாய் கொடுப்பாரு. சொந்த பந்த விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க, சரியா? சிறுதுரும்பும் பல்லு குத்த உதவும். நமக்கு வந்து சொந்த பந்தங்கள்லாம் தேவை. அதனால் சிம்மராசினியர்கள் வந்து சொந்த பந்தம், ரிலேஷன் சர்க்கிளில் ஒரு விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். எந்திர வாகன தொழில்நுட்பம் பெற்றவங்களும் நல்லாயிருக்கும். பாலிடெக்னிக் முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்க, இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட் ட்ரைனிங் முடித்தவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். அந்த இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்க, மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். வீடு கட்டி விற்கிறவங்க, பில்டிங் கான்ட்ராக்டருக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சிலருக்கு வந்து நவீன வாகன வசதி இருக்கும். அதாவது ஏதாவது மாடர்னான அப்டேட்டான வண்டி வாங்குறதுக்கு யோகம் கிடைக்கும். அதுக்கு தேவையான பொருள் வசதியும் கிடைக்கும். கைத்தொழில் நல்லபடியாக இருக்கும். கைத்தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி நிறைய கைத்தொழில் இருக்குது. கையிலால் செய்கிறது, பொம்மை செய்கிறது, அப்புறம் வந்து ஆர்னமெண்ட் பண்ணுறது, துணி தைக்கிறது, டிசைன் பண்ணுறது, டிபிடி ஆஃபீஸில் வேலை பார்க்குறது, நிறைய சொல்லலாம், சரியா? வர்ணம் பூசுறது, இப்படி நிறைய இருக்குது கைத்தொழில். டெய்லரிங் வேலையும் கைத்தொழில் தான். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்களை ஒத்துக்கொள் சொன்ன மாதிரி கைத்தொழில் கொண்ட கிரகம் புதன் 4ஆம் இடத்துல குரு பார்வையில் 10ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கனால கைத்தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ட்ரைனிங் முடித்து வீட்டில் இருக்கிறவங்க வேலைகள் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. சில பேர் ட்ரைனிங் முடிப்பாங்க, இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் முடிச்சுட்டு வேலைக்கு எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் சம்மந்தப்படுறாரு. ஸோ அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கல்வி பயிற்சி பட்டங்கள் பட்டவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு வசதியோடு தான் இருப்பீங்க. குடும்பத்தில் ஒரு வசதி இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. கலை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வித்வான்கள், கலையில் தேர்ச்சி ஆனவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். தாயாரோட சுகமும் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சுய சொத்துக்கள் ஏற்படலாம். சுய சொத்துக்கள்னு என்ன? உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம், தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பணம் கையில் காசு பணம் சேர்கிற காலத்தினால சொத்துக்கள் வாங்கி போடுவீங்க. அதனால் ஒரு அசட்டு சேரும், சரியா? வியாபார பிரியராக இருப்பீங்க. வியாபாரம் பண்ணுறதில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக சிம்மராசியில் பார்க்கப்படுகிறது. இந்த முத்தான 3 யோகமும் அதுக்கடுத்து வருகின்ற பிருகுமங்கல யோகமும் 4 விதமான நல்ல யோகங்கள், 4 யோகங்களும் சேர்ந்து வருது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எளிமையிலே இனிமையாக இருப்பீங்க, நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலுமே அஷ்டமச்சனியை நோக்கி சனி பகவான் போயிட்டு இருக்கிறாரு, சரியா? 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. வழிபாடு என்ன சார் அப்படின்னா, சிம்ம ராசிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கிரக நிலைகள் கார்த்திகை மாதம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வழிபாடு ரொம்ப முக்கியம். என் நிலை மறந்தாலும் தன்னிலை மறக்கக்கூடாது. அதுக்கு வந்து இறை வழிபாடு தான். மனிதனால் முடியாததை தெய்வம் தான் செய்யும், சரியா? அதனால் தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். முருகப்பெருமானை கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போங்க. கந்தச கவசம் படிங்க. உடன் பிறந்த சகோதரர்களுக்கு நல்லபடியாக உதவி பண்ணுங்க. அதுபோக வந்து சனிக்கிழமை இரவு 8 to 9 சனி உரையில் பெருமாள் கோவிலுக்கு போங்க. தாயார் மகாலட்சுமியை கும்பிடுங்க. உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணனை கும்பிடுங்க. ஆஞ்சநேயருக்கு வழக்கு போட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு இனி வருகின்ற காலகட்டத்துக்கு 2 நாட்கள் ரொம்ப முக்கியம். செவ்வாய் சனி இந்த 2 நாட்களும் கோயிலுக்கு போகிறத மறந்துடாதீங்க. ஒன்று சைவ வழிபாடு, ஒன்று வைஷ்ணவ வழிபாடு. பெருமாள் கோயிலுக்கும் போகலாம், சிவன் கோயிலுக்கும் போகலாம்,
சரியா? சிவன் கோயிலுக்கு போனால் எல்லா தெய்வத்தையும் கும்பிடலாம். துர்க்கையை கும்பிட்டு வர்றது கூடுதல் சிறப்பு. ஏன்னா ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. தகப்பனுக்கு சில இடைஞ்சலை கொடுக்குறவர் ராகு தான். அடுத்து 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துட்டாரா இன்னும் சில அலைச்சல்லாம் கொடுப்பாரு. சரியா? அவர் 8ஆம் இடத்துக்கு வர மாட்டார். 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறார் இப்போ. ஆமாம், 8ஆம் இடத்துல தான் ராகு இருக்கிறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல மீனத்தில் இருக்கிறாரு. அடுத்து 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ சனியும் செவ்வாயும் அடுத்து தங்களுக்குள்ளே 7, 8ஆம் இடத்துல தான் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படாது. காலபைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுக்கு சிவன் கோயிலுக்கு போக சொல்கிறேன். இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ராகு கூட போய் சனி இணைஞ்சிட்டாருன்னு நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஸோ அந்த நேரத்தில் காலபைரவர் வழிபாடை ரொம்ப தீவிரப்படுத்தணும். நீங்கள் நான் சொன்ன வழிபாடு பெண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் கோயிலுக்கு போகிறதுக்கு பேர் சிவனாலயத்துக்கே போங்க. சரியா? இரவு 8 to 9 சிவனாலயத்துக்கே போங்க. அம்பாளை கும்பிடுங்க, சுவாமியை கும்பிடுங்க, காலபைரவரை கும்பிடுங்க. முருகனோட சன்னிதானம் இருக்கும். முருகப்பெருமானுக்கு விளக்கு போடுங்க. சரியா? விளக்கு போட்டு வாங்க. சிவனாலயத்துக்கு போட்டோம்னா எல்லா தெய்வங்களையும் கும்பிடலாம். துர்க்கை அம்மனும் இருக்கும். சரியா? ஸோ எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு ஒரு விளக்கு போடுங்க. இல்லைனா துர்க்கை அம்மனுக்கு குங்குமம் கொடுங்க. ஒரு 5 ரூபா குங்குமம் பாக்கெட்டை வாங்கிட்டு போய் அம்மன் சன்னதியில் கொடுத்துட்டு வாங்க. சரியா? இப்படி நிறைய கைங்கரியங்கள் இருக்குது. சின்ன சின்ன காரியங்கள் தான் தொடர்ந்து செய்யணும். சரியா? ஸோ அதனால் செவ்வாய்க்கிழமை சிவன் ஆலயத்துக்கு போங்க. சனிக்கிழமை பெருமாள் ஆலயத்துக்கு போங்க. சைவ வழிபாடும் வைணவ வழிபாடும் வலுப்படுத்துங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக தசாபத்தி எதனால் நடக்கும், அது ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். அதுக்குண்டான வழிபாடு பரிகாரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ கோச்சாரத்தில் கிரகங்கள் ரொம்ப குருஷியலாக இருக்குது. செவ்வாய், சனி, ராகு இந்த 3 கிரகங்களும் நல்ல நிலைமையிலே இல்லை. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ராசிக்கு 4, 9 கூடையவனும் 6, 7 கூடையவனும் நல்ல நிலைமையில் இல்லை. இதில் வேறு ராகு வேறு சனி பகவானை பிடிக்க போகிறாரு, கிரகணம் பண்ண போகிறாரு. அதனால் காலபைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியம். காலபைரவர் வழிபாடுனா சிவன் ஆலயத்துக்கு தான் போகணும். தேய்பிரை அஷ்டமணிக்கு போகிறது கூடுதல் சிறப்பு. செவ்வாய்க்கிழமை போங்க. இல்லைனா தேய்பிரை அஷ்டமணிக்கு சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டுவாங்க. சரியா? ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, பழகிக்கோங்க. சரியா? நேரில் எந்த அளவுக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிற பழகிட்டீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மனதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆலயம் செல்வது சாலமும் நன்று. மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். பிரச்சனைகள் வெளிப்படும். ஒரு நாள் போயிட்டு இருந்தால் அப்போல்லாம் உடனே ஒன்றும் சரியாக போகிறது கிடையாது. அப்படியே போகணும். ஃப்ரீக்வெண்ட்டாக போய்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு தெய்வத்தை நம்ம நாடி போகிறோமோ அந்த அளவுக்கு தெய்வம் நம்மளை இணங்கி நம்மளை தேடி வரும். அதை அனுபவ ரீதியாக உணர்ந்தால் தான் தெரியும். அந்த அனுபவத்தை நீங்கள் வளர்த்துக்கோங்க. நல்ல காரியங்களை திருப்பி செய்ய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை சுற்றி வரும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரும். நம்பிக்கை தான் நடராஜன். சரியா நேர்களே? அந்த நம்பிக்கையை கையாளுங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். ஜனன ஜாதகம் செக் பண்ணுறதா இருந்தால் அணுகுங்க. வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்குறேன். வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க, கண்டிப்பாக பதில் சொல்லுவோம். சில பேர் ஃபோன்லேயே கேட்குறாங்க, அவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஃப்ரீயாக இருந்தாலும் சொல்லுவேன். மற்ற நேரத்தில் நானே கூப்பிட்டு பேசுவேன். வாட் எவர் மேபி உங்களுக்கு எந்நேரமும் உற்ற தோழனாக, ஒரு நண்பனாக, ஒரு துணைவனாக பூதி ஜோதிடம் இருக்குது. அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க நேர்களே. இப்போதைக்கு ராசிநாதன் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. எதையும் தாங்கும் எதையும். ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறனால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தாங்குவீங்க. மனதாலும் உடலாலும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். முத்தான 3 யோகங்கள் இப்போதைக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்குது. சுகஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் சுகஸ்தானமும் கர்மஸ்தானமும் வலுப்பட்டு இருக்கிறதுனால தொழில் பண்ணுறவங்க, சிம்ம ராசியில் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா ராசிக்கு 2, 9 கூடியவன் வருமானஸ்தானமும் லாபஸ்தானாதிபதியும் ராசிநாதன் கூட சேர்ந்துருக்கிறதுனால தொழில் மூலியமாக லாபம் ஏற்பட்டு அது உங்கள் வீட்டுக்கு சேரும். இதுதான் லாஜிக். சுருக்கமாக சொல்கிற மாதிரி இருந்தோம்னா, தொழில் பண்ணுறவர்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு, வணிகம் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் ஒன்று தான். ஆனால் பிரித்து வச்சுருக்காங்க. இந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல லாபமாகி அந்த லாபத்தோடைய தொகை வீட்டுக்கு வரும். ஏன்னா சில பேர் லாபம் இருக்கும், அந்த லாபம் வீட்டுக்கு வராது. இடையில வேறு எங்கேனாச்சும் டைவர்ட் ஆகி போயிடும். சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை. சம்பாதிக்கிறத மோல்டாகி வீட்டுக்கு கொண்டு வரணும். வீட்டுக்கு கொண்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணிவிட்டு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செலவு பண்ணிவிட்டு, பிரயோஜனமாக செலவு பண்ணிவிட்டு, அந்த மிச்சம் இருக்கிற பணத்தை சேவிங்ஸ் பண்ணணும். இதுதான் ஒருத்தனுடைய சம்பாத்தியோடைய நோக்கம். நம்ம சம்பாத்தியோட நோக்கமே சேவிங்ஸ் பண்ணணும். சரியாக சேமித்து வைக்கணும். தேனீக்கள் எப்படி தேனுகளை சேமிக்குதோ அது மாதிரி நம்ம சுறுசுறுப்பாக தேனீக்கள் மாதிரி உழைத்து தேனை சேர்க்குற மாதிரி பணத்தை சேமிக்கணும். அதுதான் ஒரு மனிதனுடைய தாரக மந்திரமாக இருக்கணும். அதுக்கு கிரகங்கள் ஒத்து போச்சுன்னா நமக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். ஓகே நேர்களே, நிறைய உதாரணம்லாம் தேவையில்லை. சின்ன கோடு போட்டாலே போதும். சிம்ம ராசினியர்கள் பெரிய ரோடே போட்டுருவீங்க. அதுக்காண்டி அதில் ஒரு பாலமே போடுவீங்க, ஓவர் பிரிட்ஜே போட்டு அது மேலே காரை விட்டு போவீங்க. அந்தளவுக்கு நீங்கள் எஃபிஷியன்சியான ஆட்கள். ஏன்னா சிம்மம் சிங்கத்தின் அடையாளம். அப்படி தம்முன்னு நிற்கும். தம்ஸ் அப் கொடுத்துட்டு ஒரு அதிகாரம், ஆளுமை, ஆற்றலோடு இருக்கும்.
அந்த அதிகாரம் ஆளுமை ஆற்றலுக்கு உண்டான கிரகம் சூரியன் 4ஆம் இடத்துல நச்சுன்னு உட்காந்துருக்கிறாரு. நல்ல பலன்களை கொடுப்பாரு. எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.